சாதாரணமான விஷயம். ஏன் இவ்வளவு புடமை தானே, ட்ரை வாஷ் கொடுத்தா சரியாயிடும். விடு. இனிமேலாவது உங்க அளவுக்கு யோசிக்காம ஏன் அளவுக்கு யோசிங்க. ஓகே? ஐயோ, அது ஏன் போட்டோ. அது எப்படி எடுத்தீங்க? கொடுங்க. கொடுங்க பாட்டி, அது என்னோட போட்டோ. கொடுங்க பாட்டி. தப்பிச்சிட்டோம். போட்டோ கிடைச்சிருச்சு. ஜிலேபி, உன் கையால இப்படி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நீ உன் கையால பரிமாறும் போது தனி ருசி வந்துருது. வர வர உங்களுக்கு ரொம்ப தான் அன்பு பொங்குது. முதல்ல சாப்பிட்டு முடிங்க, அப்புறமா பொங்கலாம். அப்படியா? எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவா? யாருக்கும் வேண்டாம்ல? ஏய், என்ன வேணும்? இல்ல, தண்ணி குடிக்க வந்தேன். குடிச்சிட்டு பே. இவ எப்ப என்ன பண்ணுவான்னு பயமா இருக்க.
அப்புறம் நான் சொன்ன மாதிரி டாக்டரை பாக்குறது தவிர வேற வழியே இல்ல. உடனடியா நமக்கு இதோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். சரியா? ம். யார் இப்படி கதவு தட்டுறாங்க? பாப்போம் வாங்க. சரி. அப்பா தப்பிச்சோம். யார்? சித்தி, என்னாச்சு? ராணியத்தை, என்னாச்சு? எப்படி கீழே விழுந்தீங்க? யார் உள்ள வச்சு உங்களை லாக் பண்ணுது? என்னாச்சு? சொல்லுங்க சித்தி. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம கரெக்டான டைம்ல அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குதான் இங்க உங்களை இல்லங்க, அது சரக்கு போய் சேர்ந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க. போலன்னா எனக்கு தாங்க கெட்ட பேரு, அதான் சொல்றேன். பேரு கெட்டு போயிடும், அதுக்கு தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா சார்? ஆ, தண்டடத்துல இருந்து மாரிமுத்தண்ணா அனுப்பிச்சாரு. என்ன விஷயங்க? இந்த கவரை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. என்னடா? வாங்க, பாத்து மெதுவா வாங்க, மெதுவா. பாத்து. சரிண்ணா, சொல்லிடுங்க. வரோம் சார். என்ன? ஏய், எதுக்கு கைய பின்னால கட்டிட்டு வர? எங்க கை காட்டு. இல்ல இல்ல, என் கையில எல்லாம் ஒன்னும் இல்ல ஆண்டி. நான் ரூமுக்கு போறேன். ஏய், கைய நீட்டுன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டியா நீ? நீட்டுனா நீட்டணும். அந்த கைய காட்டு. ஏய், ரெண்டு கைய ஒண்ணா நீட்டு. எதுக்கு ஆண்டி? உன்கிட்டதான் என்னன்னு கேட்டேன். இத பாரு, அத காட்டாம நீ இப்ப ரூமுக்கு போக முடியாது. காட்டுன்னு சொல்றேன்ல. என்ன இது? என்ன சொல்ல வரீங்க? ஏய், பின்னாடி திரும்ப. திரும்ப சொல்றேன்ல, திரும்ப. பாத்துக்கோ 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 பாத்துக்கோ. பாத்துக்கிட்டீங்களா? போதுமா? அத்தை, அவகிட்ட எதுவுமே இல்ல அத்தை. என்ன அத்தை, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அத்தை, நீங்க சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது அத்தை. சத்தியமா நீங்க சொல்றது உண்மையிலேயே எதுவும் புரியல. ஆண்டி,
அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்லட்டுமா? என்ன சொல்லு பாப்போம். நான் முத்தாஸ் அப்பாவோட பொண்ணுன்னு சொல்ல வராங்க. இல்ல பாட்டி, சொல்லுங்க பாட்டி. அத்தை, இத சொல்றதுக்கா இத்தனை பாடுபட்டுட்டு இருக்கீங்க? இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயமாச்சு. அப்புறம் என்ன? ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்றீங்களோட தெரியல. ஷோ! ஆண்டி, ஆண்டி, ஒரே நிமிஷம் இருங்க. என்ன? என் டாடி போட்டோ கொடுங்க. ப்ளீஸ் சைலண்டா இருங்க. டன் டடாய். பாத்தீங்களா? இதுக்காக தானே கலாட்டா பண்ணீங்க. போட்டோ என்கிட்ட இருக்கு பாத்தீங்களா? இப்ப என்ன செய்வீங்க? 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 என்ன என்னாச்சு சித்தி? என்ன சித்தி? என்னாச்சு? ஆ? ஆ? தெரியலையே. என்ன ஸ்வேதா? என்னாச்சு? இப்பவும் ருத்ரா ரூம தான் அத்தை காட்டுறாங்க. அத்தை நம்ம கிட்ட அடிக்கடி ஏதோ சொல்ல வராங்க. ஆனா சொல்ல முடியல மருது. அநேகமா ருத்ரா பத்தின விஷயமா தான் இருக்கும். ம்? இவங்களால எழுதவோ பேசவோ முடியாத சூழ்நிலை. பாவம், இவங்க மேல கோவப்பட்டு என்ன பண்றது? உடனே இவங்க கைகால் சரியாகி வாயும் பேச வந்தாதான் இவங்க மனசுல இருக்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். மருது, நீங்க உடனடியா ஒரு முடக்கு வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. அவங்க வந்தா சரி பண்ணிடுவாங்கன்னு டாக்டர் கூட சொன்னாங்கல்ல. ம், சரி ஸ்வேதா, நான் உடனே கிளம்புறேன். இருடி. என்ன ஸ்வேதா, ரொம்ப நேரமா இதை யோசிச்சுட்டே இருக்க? எனக்கு ராணியத்தை ஒவ்வொரு தடவையும் ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்றத பாக்கும் போதெல்லாம் அந்த ருத்ராவை பத்தி தான் ஏதோ சொல்ல வராங்கன்னு தோணுது. என்னோட ஒரே தலைவலி அந்த ருத்ரா தான். இப்போ வைத்தியர் வந்தாருன்னா என்னோட தலைவலி குணமாகும்னு நான் நினைக்கிறேன். எப்போ ராணியத்தை குணமாகறாங்களோ அப்போ ருத்ராவை பத்தின ஏதோ ஒரு உண்மை தெரிய வரும். அப்போ இருக்கு அவளுக்கு வெயிட். ஸ்வேதா, வைத்தியர் வந்துட்டாரு. இங்கேதான். வாங்க வைத்தியரையா. வணக்கம். அவங்க எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. வாங்க வாங்க. இவங்கதான்.
என்னாச்சுங்க ஐயா? அந்த அம்மாவோட உடம்ப பார்க்கும்போது கண்டிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறா தெரியல. ஏதோ முனி அடிச்சிருக்கு. அந்த பயத்துல தான் நரம்பு பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிருக்கு. இதை எப்படி சரி பண்ண முடியும்? ஏதாவது மருந்து இருக்கா? சித்தர் மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலைய அரிய மூலிகைகளால நிறைஞ்சிருக்கிற மலை, தெய்வீக அருள் பெற்ற மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையில ஒரு இடத்துல சர்வரோக நிவாரணியான ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகைய ஒரு நாகம் காத்துக்கிட்டு இருக்கு. அது சாதாரணமான நாகம் இல்ல, 5 தலை உடையது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால தெய்வீக அருள் இருந்தா மட்டும்தான் அந்த மூலிகையை எடுக்க முடியும். பௌர்ணமி ராத்திரியில தான் அந்த மூலிகையை பறிக்கணும். அந்த மூலிகையை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அதுதான் அந்த மூலிகை இருக்கிறதுக்கான அடையாளம். அது மட்டும் இல்ல, அது கிட்ட போறதே அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அங்க போனதும் நாகத்துக்கு முட்டைங்க, கோழி இதையெல்லாம் கொடுத்துட்டு தான் அந்த மூலிகையை பறிக்க முடியும். நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சிறு தவறு நடந்தாலும் அந்த நாகம் தீண்டிடும். அந்த நாகம் தீண்டுனா அதுக்கப்புறம் உயிர் பிழைக்க வாய்ப்பே கிடையாது. ஹலோ, சரி, நான் உடனே வரேன். என்னாச்சு மருது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் போன் வந்துச்சு ஸ்வேதா. கலைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். ஐயோ, கலை! சின்ன மாமா, என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன பிரச்சனை? என் மனைவிக்கு மூளை இயங்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவளுக்கு எந்த உணர்ச்சியுமே இல்ல. இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கான்னு போன் வந்தது. ஐயா, நாங்க இப்ப உடனே கிளம்பணும். நான் சொன்ன மூலிகையினால அந்த மூளைச்சாவு வந்தவங்களை கூட கண்டிப்பா காப்பாத்திர முடியும். நிஜமாவா? ஆமாமா, அந்த மூலிகை மூலமா காப்பாத்த முடியும். நான் உறுதியா சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா? ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கலையோட ரிப்போர்ட்ஸ் காமிச்சாச்சு. இனிமேலும் அவ பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துமா காப்பாத்த முடியும்? வரமா, இந்த உலகத்துல முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம கண்களுக்கு சில விஷயங்கள் புலப்படாம இருக்கும். அதனால ஆண்டவனோட அனுகிரகத்தினால எல்லாமே நடக்கும். இந்த மூலிகை இருக்க, இது சாதாரணமான மூலிகை கிடையாது. சர்வரோக நிவாரணி. உடம்புல எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் அதை சரி பண்ணி அந்த மூல நரம்புகளை இயங்க வச்சிடும்.